இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கான அக்டோபர் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றமாக வந்து காணப்படுதுங்க. இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் தான் இந்த மிதுன ராசி நேயர்களுடைய பலன்களே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலைகள் வந்து எப்படி வந்து காணப்படுகிறது, இதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை கொடுத்துருக்கா, அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க இருக்கின்றார்கள், அவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், இது போன்ற அனைத்து விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பதிவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா மிதுனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் கொஞ்சம் விடுபடலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அதேபோல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. மிதுனராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் சாகாயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிக்கிறார். அதே நேரம் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சரிப்பதனால கூடுதல் கவனத்துடன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக வந்து இருக்குங்க. அதேபோல் குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. மன நிம்மதியும் உங்களுக்கு குறையும். மகிழ்ச்சிக்குரிய தகவலானது வருவது போல் இருந்து கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை நழுவி செல்லக்கூடியதாக காணப்படும். பண பற்றாக்குறையினுடைய காரணமாக கடன் வாங்கக்கூடிய சூழல்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். இந்த மாதங்கள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர இயக்கத்தில் வந்து இருக்கிறாரு. அதேபோல் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அஷ்டமாதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மைதான். ஆனாலுமே பாக்கியஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதனால நன்மையும் தீமையும் கலந்தே உங்களுக்கு ஏற்படுங்க. ஒரு வழியில் பொருள் இழப்புகள் கூட வந்து வரலாம். அதே நேரங்களில் திடீர் வருமானங்கள் வந்து மகிழ்ச்சியும் வந்து தரக்கூடியதாக காணப்படும். நீங்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலுமே திடீரென வந்து பார்த்திங்கன்னா சிக்கல்களையும் சிரமங்களையும் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதலானது இப்பொழுது கிடைக்கலாம். தொழில் வளர்ச்சியில் தொய்வுகளானது ஏற்படுங்க. கூட்டாளிகளுடன் மனக்கசப்புகளானது உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாட்டை முறையாக செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் வந்து பார்த்திங்கன்னா அகல வழி பிறக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானினுடைய வழிபாடை வந்து செய்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் அதிபதியானவர் புதன். அவர் உச்சம் பெறுவது நன்மைதான். சுகஸ்தானாதிபதி புதன் உச்சம் பெறுவதனால உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேருங்க. தாய்வழியினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு உண்டு. நிலப்புலன்கள் சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. அதேபோல் மாமன் மைத்துனருடைய வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகளானது இப்பொழுது மாறும். எதிர்பாராத தன லாபங்களானது வந்து இதயத்தை வந்து பார்த்திங்கன்னா மகிழ்விக்கும். இந்த மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா துளராசிக்கு சுக்கிரன் வந்து செல்ல இருப்பது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் பொழுது பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியானது கிடைக்குங்க. அதே போல் அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளானது மறையலாம். பாக பிரிவினைகளும் உங்களுக்கு சுமூகமாகவே வந்து முடியும். உத்தியோகத்தில் உங்களுடைய கையானது வந்து பார்த்திங்கன்னா மேலோங்கும். அதேபோல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றங்களானது அதிகரிக்க முடிவெடுப்பீர்கள். அதே போல் இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா துளராசிக்கு வந்து செல்வதனால அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் வந்து ஏற்படுத்துகிறாரு. அதனால் வரன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசல் தேடி வரலாம். திருமண வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு இதனால் வரை தள்ளி போன திருமணங்கள் இப்பொழுது கைகூடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையும்.
அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது வந்து இருக்குதுங்க. உத்தியோகங்கள் மற்றும் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்களானது வந்து கிடைக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உருவாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களானது ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போராட்டமான காலகட்டங்கள் இது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதலானது வரலாம். அதே போல் கலைஞர்களினுடைய திறமைகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது படிச்சுடு. மாணவ மனைவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கவனச்சிதறல்களானது ஏற்படலாங்க. பெண்களுக்கு உறவினர்களுடைய பகையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலைகளானது காணப்படும். அடுத்ததாக மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே போராடி தான் நீங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அதேபோல் எந்த ஒரு செயலிலும் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து கவனத்தை செலுத்த வேண்டும். எதிர்பார்ப்பு குரு பகவானால் நிறைவேறக்கூடுங்க. அதேபோல் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடைவார்கள். வழக்குகளும் விவாகரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சாதகமாகும். அதே போல் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலேயே உங்களுடைய ராசிநாதன் சாதகமாக வந்து சஞ்சரிப்பதனால புத்திசாலித்தனமாக வந்து நீங்கள் செயல்பட்டு நினைத்ததை வந்து பார்த்தீங்கன்னா சாதித்து கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களானது வரும். புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகுங்க. அதே போல் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்குங்க. விரைய செலவுகளும் ஒரு சிலருக்கு காத்து கொண்டே இருக்கிறது. ராசிக்குள் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சரிப்பது உடல்நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களானது தோன்றுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. பொதுவாகவே நிதானமாக செயல்படுவதும் பிறரை நீங்கள் அனுசரித்து செல்வதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது. அதேபோல் சுக்கிர பகவான் வந்து சஞ்சரிப்பது வாழ்க்கை துணையினால ஆதாயங்களானது வந்து ஏற்படுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். மேலை நாட்டு முயற்சிகள் இந்த மாதத்தில் லாபத்தை வந்து உண்டாக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 11ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினமாக வந்து இருக்குது. ஸோ கவனத்தில் இருக்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சரிப்பதனால ஒவ்வொரு செயலிலுமே வந்து பார்த்திங்கன்னா கவனங்களானது வந்து தேவை. அவசர வேலைகளை எதுவாக இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கவனம் வேண்டும். ஜீவனஸ்தானத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதனால தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களானது வரலாம். வெளிநாட்டு தொடர்பு நன்மையை வந்து ஏற்படுத்த குடும்பத்தில் இருந்த நெருக்கடியானது சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கிங்க. சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதனால வேலை பளு ஒரு பக்கம் இருந்தாலுமே அதற்கேற்ற வருமானங்களும் இருக்க செய்யும். குரு பகவானினுடைய பார்வையினால சங்கடங்கள் இல்லாமல் சாதனையுமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் அடையலாம். அதேபோல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் வந்து சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிர பகவான் நீங்கள் எதிர்பார்த்த வருமானத்தை வந்து ஏற்படுத்துவார். அதேபோல் வியாபாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் அடையும். வாழ்க்கை துணையினால் அனுகூலங்கள் லாபங்களானது வந்து ஏற்படலாம். பொன்பொருள் சேர்க்கையும் வந்து உண்டாகும். அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய நட்சத்திரநாதன் வந்து பார்த்திங்கன்னா விரைஸ்தானத்தில் சஞ்சரித்தாலுமே அவருடைய பார்வை 3மே உங்களுக்கு லாபத்தை வந்து ஏற்படுத்துங்க. சுகஸ்தானத்திற்கு அவருடைய பார்வை உண்டாவதனால நெருக்கடியானது விலகும். புதிய முயற்சிகளும் வெற்றியாகுங்க. வீடு கட்டுவதற்காக நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த போதுமே அது ஒரு நிறைவேறாமல் போயிருந்த நிலையில் அதற்குரிய வாய்ப்புகள் இப்பொழுது வந்து ஏற்படும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்களானது விலக ஆரம்பிக்கிங்க. தொழில் ரீதியாக ஏற்பட்ட விரோதங்கள் போட்டிகளானது வந்து மறையும். வழக்குகளானது உங்களுக்கு சாதகமாகும். மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லாமே மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும். சமுதாயத்தில் மரியாதைக்குரிய நபராக வெளிவருவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக வந்து இருப்பார்கள். நினைத்த வேலைகளை நினைத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி கொள்வீர்கள். உங்களுடைய திறமைகளானது வெளிப்படும். சாதனையுமாக செயல்படக்கூடிய நிலைகளானது உண்டாகுங்க. இழுபறியாக இருந்த வரவுகளானது இப்பொழுது வரும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே பரிகாரமாக குரு பகவானை வழிபடுவதனால நன்மைகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் வந்து 12ஆம் தேதி வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த நாளில் கவனத்தில் இருக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து மிதுன ராசிக்காரங்க செய்துக்கோங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.